பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 29-30 ஏப்ரல் 2026 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதாவது ஹெட்லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அமலாகும் வரை ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, 2 சட்ட மசோதா, அதாவது 3 சட்ட மசோதா சேர்த்து நிறைவேற்றினாங்க. என்னன்னா 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு மக்களவை மற்றும் சட்டப்பேரவை 2+1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த தொகுதி மறுவரையறை 2023 இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா சட்டப்பேரவையில் கொண்டு வந்தாங்க. இதில் என்ன ப்ராப்ளம் ஆகிருச்சு அப்படின்னா, 2026 தொகுதி மறுசீரமைப்பு படி தான் அந்த 33% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மசோதாவில் இருக்கிறதுனால நாங்கள் தொகுதி மறுவரையறை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த மசோதா டோட்டலாக வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 543 தொகுதிகளிலே நீங்கள் 33% கொடுக்கலாமே, அதையே கொடுக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு மசோதா அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒன்றிய அரசு தான் அதுக்கு முடிவு எடுக்கணும். சரிங்களா? ஸோ இதான்ப்பா விஷயம். அடுத்தது இந்த பாருங்க, S-400 அமைப்பு, வான் பாதுகாப்பு அமைப்பு ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்க போகிறாங்க. ஆக்சுவலாக 3 பார்ட் ஏற்கனவே வாங்கிட்டாங்க, 4வது பார்ட்டும் அடுத்த மாதம் ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கேடயமா, வான் பாதுகாப்பு கேடயமா ரஷ்யாவோட தொழில்நுட்பம் S-400 அமைஞ்சது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? ரைட், ஓகேப்பா. அடுத்தது பார்க்கலாம். கூகுள் தரவு மையம் ஆந்திரா மாநிலத்தில் 1.35 லட்சம் கோடியில் உருவாக போகுது. இங்கே பாருங்கள், ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம், ஆக்சுவலாக தர்லுவாடா, அடவிவாரம், இந்த 2 மாவட்டம் விசாகப்பட்டினத்தில். சரிங்களா? தர்லுவாடா, அடவிவாரம் விசாகப்பட்டினம் மாவட்டம் ப்ளஸ் ராம்பிலி அனகாப்பள்ளி மாவட்டம். சரிங்களா? இந்த கிராமங்கள் எல்லாத்துலேயுமே வந்து 600 ஏக்கர், இந்த கிராமங்களில் 600 ஏக்கர் பரப்பளவில் 1 ஜிகாவாட் திறன் கொண்ட கூகுள் ஏஐ தரவு மையம் வந்து அமைக்க போகிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த கூகுள் வந்துட்டு அவங்களோட தரவு மையத்தை முதலாக அமெரிக்காவை விட்டு வெளிநாட்டில் அமைக்கிறது இதான் ஃபஸ்ட்டு டைம். அதுவும் இந்தியாவில் அமைக்க போகிறாங்க. இதோட வேலை வந்து 2025 ஸ்டார்ட் ஆச்சு, 2028 முடிஞ்சு இது வந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தற்போது இந்தியாவில் 17 ரயில்வே மண்டலங்கள் இருக்குது. 18வதா தெற்கு கடற்கரை ரயில்வே மண்டலம் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், பார்த்துக்கோங்க. 17 ரயில்வே மண்டலங்கள் இருக்குது, 18வது ரயில்வே மண்டலமாக தெற்கு கடற்கரை அமைய உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம்ப்பா. ரைட், ஓகே. வேறு இதில் நியூஸ் அவ்வளோதான். அடுத்து 27 30ஆம் தேதி 30 ஏப்ரல் இந்த எக்ஸிட் போல் நடத்தியிருக்காங்க. அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. பட் அது நம்மளுக்கு தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்க வேணாம். நம்ம வந்து அடுத்து படிக்கிற வேலையை ஆரம்பிச்சிடுவோம்ப்பா. சரிங்களா? அந்த எலெக்ஷன் வைப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, படிக்கிற வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். ரைட், ஓகே. இந்த பாருங்கள், தமிழக மீனவர்கள் வந்து இந்த எல்லை தாண்டி மீன் பிடிக்க போகிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த எல்லை வந்து கடலுக்குள்ளே எது அப்படின்னு சரியாக தெரியலை. அதனால தான் நிறையா பேர் போய் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்படுறாங்க. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏர்ஷிப் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்த போகிறாங்க. அந்த ஏர்ஷிப் தொழில்நுட்பம் வந்து அலுமினியம் இல்லை பிளாஸ்டிக், நெகிழி இந்த பொருள்களில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டுரும். இந்த இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் அந்த ஏர்ஷிப் தொழில்நுட்பம். இது வந்து ஒன்று அலுமினியம் இல்லாட்டி பிளாஸ்டிக்கு. சரிங்களா? நெகிழியில் உள்ள ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு 20 கிலோமீட்டருக்கு மேலே பறக்க விட்டுருவாங்க. இந்த ஏர்ஷிப்பில் வந்துட்டு கேமராஸ் இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேமராஸ் அங்கங்கே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேமரா வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் இதில் இருக்க ரேடார் அமைப்புகள் சரியான தகவல்களை இந்திய கடலோர காவல் படைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது 200 மீட்டர் சுற்றளவில் இந்த ஏர்ஷிப் தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தக்கூடியது. அதனால் மீனவர்கள் ப்ளஸ் கடலோர காவல் படை 2 பேருக்குமே பயன்படுற மாதிரி இந்த தொழில்நுட்பம் அமைக்க போகிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாகை கடல் பகுதியில் இதை இப்போதைக்கு டெஸ்ட் டிரான்ஸ்மிஷனில் இதை விட்டு பார்த்துருக்காங்க. கூடிய விரைவில் இது வந்து இந்த ஏர்ஷிப் தொழில்நுட்பம் பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது,
மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறத தடுக்கிறதுக்காக சரிங்களா ஏர்ஷிப் தொழில்நுட்பம் பயன்படுத்த போகிறாங்க. இது அலுமினியம் மற்றும் நெகிழிகளால் செய்யப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டது. ரைட், ஓகே. ஏன்னா ஹீலியம் வாயு நிரப்பினா தான் அது வந்து ரொம்ப ஹைட்டான தூரத்தில் பறக்கும், அதுக்காக தான். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேசிய மருத்துவ ஆணையம் ஒரு பரிந்துரையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பொது பெயரிலான மருந்துகளை தான் பரிந்துரை பண்ணணும். இப்போது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ காய்ச்சலுக்கு இந்த மருந்து சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னா அந்த மருந்தை மட்டும்தான் பரிந்துரை பண்ணணும். அந்த மருந்தோட கம்பெனிஸை பரிந்துரை பண்ணக்கூடாது சரிங்களா. அதுதான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துக்கோமே நிலவேம்பு குடிநீர் குடித்தா இது சரியாகும். சரி, நிலவேம்பு குடிநீர் வந்து நிறையா கம்பெனிஸ் தயாரிக்கிறாங்க. அப்போ அந்த கம்பெனியோட பேரை குறிப்பிட்டு சொல்லக்கூடாது, குறிப்பிட்டு இந்த கம்பெனியை வாங்குங்கன்னு சொல்லக்கூடாது. நிலவேம்பு குடிநீர் வாங்க அப்படின்னு தான் எழுதி கொடுக்கணும். அது மெடிக்கல் ஷாப்பில் இல்லை அவங்களுக்கு தேவையான இடத்துல எங்கே இருக்கோ வாங்கிக்கலாம் சரிங்களா. அதான் என்னென்னா பொது பெயரிலான மருந்துகளை பரிந்துரைக்க அறிவுரை பண்ணியிருக்காங்கப்பா. சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். எத்தனால் கலப்பு விரிவாக்கம் வாகன விதிமுறைகளில் மத்திய அரசு திருத்தம்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா மோட்டார் வாகன விதிமுறைகள் 1989 சட்டத்தில் வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க சரிங்களா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இப்போது 20% எத்தனால் கலக்கிறாங்க. கூடிய விரைவில் 85% எத்தனால் கலந்த பெட்ரோலும் இல்லை 100% புதுப்பிக்கத்தக்க எரிபொருள் சரிங்களா, உயிரி டீசல் 100% B100 பெட்ரோல் சரிங்களா, பயோ 100 பெட்ரோலும் கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வர்றதுக்காக இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு சரிங்களா. இதை கேட்கலாம். 85% கலந்த E85 இப்போ வந்து E20 பெட்ரோல் இருக்குது. இதை வந்து E85 பெட்ரோலாகவும் B100 பெட்ரோலாகவும் கொண்டு வர்றதுக்கு கூடிய விரைவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு. அடுத்து இந்தியா இலங்கை கூட்டு பயிற்சி நடைபெற்றிருக்கு. எங்கன்னா இலங்கை தலைநகர் கொழும்புல சரிங்களா. இலங்கை தலைநகர் கொழும்புல அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, டைவெக்ஸ் சரிங்களா. இந்தியா இலங்கை கூட்டு கடற்படை பயிற்சி பேர் என்ன அப்படின்னா டைவெக்ஸு. உலகப்போரில் மூழ்கின கப்பல்களை பற்றி ஆராய்ஞ்சிருக்காங்க சரிங்களா. அப்போ இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. டைவெக்ஸ் அப்படின்றது இந்தியா இலங்கை கூட்டு பயிற்சி. ரைட், ஓகே. இப்போ அடுத்து இந்த பெங்களூரில் வந்துட்டு பன்மொழி செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான காவல்துறை சேவைகளை அறிமுகம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா பெங்களூரில் வந்து வெளி மாநிலத்திலிருந்து பணியாற்றவங்க நிறையா பேர் இருக்காங்க. அதனால ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மொழியில் இருக்காங்க. இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா நிறைய மொழிகளில் பல மொழிகளில் 112 காவல்துறை சேவைகளை செயற்கை நுண்ணறிவு மூலியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த எங்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கான அந்த சென்டர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர்ஸ் இருக்கும். அங்கே போய் அவங்க மொழியில் இவங்க பதிவு பண்ணலாம் சரிங்களா. அவங்க மொழியில் இவங்க பதிவு பண்ணாங்க அப்படின்னா அந்த 112 சேவைகளை டீகோட் பண்ணி அதை அவங்க சரிங்களா, அதாவது கன்னட மொழியில் வந்துட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை போலீஸ்காரங்க எடுத்து அதைப்படி நடவடிக்கை எடுப்பாங்க சரிங்களா. அப்போ அது கேட்கலாம், எங்கே வந்து பன்மொழி செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான காவல்துறை சேவைகள் அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா பெங்களூரு கர்நாடக மாநிலம். எத்தனை வகையான சேவைகள் அப்படின்னா 112 வகையான சேவைகள். எத்தனை மொழிகள்னு கொடுக்கல சரிங்களா. நிறைய மொழிகள்னு கொடுத்துருக்காங்க, பட் எத்தனை மொழிகள்னு கொடுக்கல. ஆனால் சேவைகள் வந்து 112 சேவைகள். இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். சரி, ரைட். அடுத்தது பார்க்கலாம். வேறு விளையாட்டு செய்திகள்னு இதில் எதுவும் இல்லை. நமக்கு ஐபிஎல் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் யார் ஜெயிச்சாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான்ப்பா. ஸோ 2 நாள் நியூஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து 9 மே ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. 9 மே டெஸ்ட் பேட்ச்சு ஸ்டார்ட் ஆகுது. 50+ டெஸ்ட்டு அப் டு குரூப் 2 2A வரையும் கண்டக்ட் பண்ணுறோம். சிலபஸ் வந்து குரூப் 2 2A 4 ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் சிலபஸ் இருக்கும். ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 8667722090 அப்படின்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி.